எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் ஹரிக்குமார், ஸ்பைடர் சாஃப்ட்வேர் மும்பை ஹெட் ஆஃபீஸ். இதோட என்னோட ஃபர்ஸ்ட் வெபினார். எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம இச்சிமோக்கு கிளவுட பத்தி, அந்த இண்டிகேட்டர் பத்தி தெளிவா நம்ம பார்க்கலாம். இச்சிமோக்கு கிளவுட், மேடிஇசி, லேண்ட் ட்ரெண்ட், கிளவுட் அண்ட் சிக்னல்ஸ். இதோட வெபினார் டாபிக் பார்த்தீங்கன்னா இச்சிமோக்கு கிளவுட்ஸ். வாட் இஸ் த இச்சிமோக்கு இண்டிகேட்டர் அப்படின்ற இச்சிமோக்கு இண்டிகேட்டர் அப்படின்னா என்ன, இச்சிமோக்கு இண்டிகேட்டர் என்னென்னலாம் பண்ணும், இதை வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம், ட்ரெண்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எல்லாத்துமே ஒரே இண்டிகேட்டர் நமக்கு ஈஸியா நமக்கு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஒரு இண்டிகேட்டர். இது ஈஸியானது வந்து இன்னைக்கு நமக்கு காம்படிட்டிவ் கிளவுட்ஸை பத்தி பார்க்கலாம், ட்ரேட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், சார்ட் எல்லாத்தையும் பார்க்கலாம், கொஸ்டின் ஆன்சர் எல்லாருக்கும் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இச்சிமோக்கு இண்டிகேட்டர் வந்து இது கிரியேட் பண்ணவங்க ஜப்பானீஸ். இப்போ நம்ம ஆல்சோ நம்ம யூஸ் பண்றது ஜப்பானீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ், அதுவும் ஜப்பானீஸ் அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இச்சிமோக்கு இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஒன் லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே இதுல எல்லாருமே தெரியும். அதாவது சொன்ன மாதிரி சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், ட்ரெண்ட், மார்க்கெட் இந்த மாதிரி மூவ்மெண்ட், நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் போகுது, இந்த மாதிரி எல்லாத்தையும் இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். டெக்னிக்கல் இண்டிகேட்டர், ரெசிஸ்டன்ட் இதான் வரும். இதை டெவலப் பண்ணது வந்து பூச்சி ஹொசோடா அப்படின்ற ஜப்பானீஸ்காக. இவங்க ஒரு ஃபினான்சியல் ஜேர்னலிஸ்ட். 1913 இதை ஸ்டார்ட் பண்ணி 1916 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இச்சிமோக்குலோட இது அபவுட். இப்படிதான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா லைன் ஃபர்ஸ்ட் வந்து சிக்கோ ஸ்பேன், டென்கன் ஸ்பேன், கிஜுன் சென், அதுக்கப்புறம் கிளவுட். கிளவுட்ல ஸ்பேன் ஏ, ஸ்பேன் பி அப்படின்னு இருக்கும். ஸ்பேன் ஏ அதை பத்தி நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்டே போகலாம் அடுத்த ஸ்லைட்ல. இது எக்ஸாம்பிள் இச்சிமோக்கு கிளவுட் எப்படி இருக்கும் அப்படின்றத. இது இப்படிதான் இருக்கும். ஓகே, ஓகே, இதை எப்படி நம்ம சார்ட்ல இது பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரெஷ் சார்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது நெஃப்டியோட சார்ட் சூம் பண்ணிக்கலாம். இதை எஸ் டைப் பண்ணா ஸ்டடிஸ் வரும். இதுல நம்ம இச்சிமோக்கு டைப் பண்ணலாம். இச்சிமோக்கு ஆல் டைம் ஃப்ரேம். இது பீரியட் 9/26/52/26 இருக்கும். டிஃபால்ட் தான். இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகும். கிரீன் பார்த்திருந்தோம், கிஜூன், கிளைன், டென்கான், அதுக்கப்புறம் கிஜூன், அதுக்கப்புறம் கிளவுட். இது மாதிரி ஷோ ஆகும். இது சிக்கு ஸ்பேன் 26 பீரியட்ல நமக்கு இதாகும். சிக்கு ஸ்பேனும் தென் கிஜூன் ஸ்பேனும் நமக்கு 26 பீரியட் ஆவரேஜ்ல நமக்கு மூவ் ஆகும். 26 கேண்டில்ஸ் அதுல இருந்து நமக்கு ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டென்கன் ஸ்பேன், It's 9 பீரியட் ஆவரேஜ். டென்கன் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை பத்தி நமக்கு தெரியும். டென்கன் ஸ்பேன். அதுக்கப்புறம் கிளவுட்ஸ் ஒன் பை ஒன் எடுக்கலாம். நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது நம்ம கிளவுட்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். கிளவுட் ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு எந்த மாதிரி இது பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே,
பார்த்துருந்தோம். டெங்கன் ஸ்பேன், பேஸ் லைன், கிஜுன்சன், சிக்கு ஸ்பேன் ஏ, சிக்கு ஸ்பேன் பி, அதுக்கப்புறம் பூமோ. சிக்கு ஸ்பேன் ஏ அண்ட் பி அப்படின்னு இருக்குல்ல, சிக்கு ஸ்பேன் ஏ பி அதுதான் நமக்கு கிளவுட இது பண்ணி கொடுக்கும். சிக்கு ஸ்பேன் ஏ பி இதுல இருந்து நமக்கு உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலா டெங்கன்சன் என்ன பண்ணுன்னா 9 பீரியட் அவரேஜ். இப்ப ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றத நமக்கு டெங்கன்சன் லைன் நமக்கு இது பண்ணும். கிஜுன்சன் 26 பீரியட் அவரேஜ். அதுக்கப்புறம் சிக்கு ஸ்பேன், இந்த ரெண்டும் கம்ப்ளீட் ஆனாதான் நமக்கு அடுத்த இது ட்ரெண்ட் நமக்கு தெரியும். அதுதான் 26 பீரியட் அவரேஜ், கிஜுன்சன், சிக்கு ஸ்பேன் 26 பீரியட் அவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே, சென்கு ஸ்பேன் ஏ, சென்கு ஸ்பேன் பி அப்படின்னு இருக்கு. அதான் சொல்லியிருந்தேன். ஸ்பேன் ஏ சப்போர்ட், பி வந்து ரெசிஸ்டன்ட், அந்த மாதிரி உங்களுக்கு இது பண்ணும். இது ரெண்டு சேர்ந்து தான் நம்ம கிளவுடே கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் கூமோ கிளவுட்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி சிங்கு ஸ்பேன் ஏ அண்ட் சிங்கு ஸ்பேன் பி அது வரும். ஒன் மினிட், ஒரு போல் ஒன்று லான்ச் பண்ணலாம். நீங்க இச்சிமோக்கு இண்டிகேட்டர் முன்னாடி யூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றது மேக்ஸிமம் எல்லாரும் நோன் தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி எப்படி மார்க்கெட்ல ட்ரெண்ட் அனலைஸ் பண்றது பண்ணலாம். ஓகே, காம்பனன்ட் இன் ஃபோக்கஸ் கூமோ கிளவுட். இது கிளவுட் தான் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது. கிளவுட் எப்படி இருக்கு, கிளவுட் தின்னா இருக்கா, நேரோவா இருக்கா, எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கிளவுட் லிட்டில் பைட் லைட்டா இருந்தா, இப்ப இது பார்த்தீங்க, இந்த கிளவுட்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள். நல்ல ஒரு பெருசா இதா இருக்கு. கிளவுட் எந்தெந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ராங் என்ட்ரி ஐடென்டிஃபை பண்றது மாதிரி இருக்கும் நமக்கு. இப்ப பிரைஸ் இப்ப எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். கிளவுடுக்கு கீழே இருக்கா மேல இருக்கா அப்படின்றதா பிரைஸ். கிளவுடுக்கு மேல இருந்துச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்ட். பிரைஸ் கிளவுடுக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் பீரிஷ் ட்ரெண்ட். இதுதான் இதோட கான்செப்ட். மெயினா பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் புல்லிஷ் ட்ரெண்ட். இதை பாத்தீங்கன்னா கிளவுட்ஸ்க்கு மேல பிரைஸ் க்ளோஸ் ஆகி மேல போயிட்டு இருக்கு. ஸோ தென் பிரைஸ் கிளவுடுக்கு நடுவுல நமக்கு இது பண்ணிட்டு இருந்தா அது கன்சாலிடேஷன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிரைஸ் கிளவுடுக்கு நடுவுல ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. இந்த இடத்துல ஃபுல்லுமே கன்சாலிடேஷன் ரேஞ்ச். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் அப் சைட் போயிருக்கு. அதுக்கப்புறம் இது போயிருக்கு. அடுத்த ஒரு இது பார்க்கலாம். இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிரைஸுக்கு கிளவுடுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட். பீரிஷ் ட்ரெண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். பிரைஸ் பாத்தீங்கன்னா கிளவுடுக்கு கீழே க்ளோஸ் ஆகி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறப்ப இது ஒரு பீரிஷா இது ஃபார்ம் ஆகும். பாலிகேப், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி, இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பீரிஷ் ட்ரெண்ட். பிரைஸ் கிளவுடுக்கு கீழே கன்சாலிடேட் ஆகி இந்த இடத்துல வந்திருக்கு. ஒன்ஸ் இது ஒரு பயங்கர ரெசிஸ்டண்டா நமக்கு இது இதாகும். ஒன்ஸ் ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை இந்த இடத்துல சப்போர்ட்டை உரைச்சிருக்கு. ஸோ பிரைஸ் அப்படியே கீழே ஃபால் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா
ஸ்பேன் ஏ அண்ட் ஸ்பேன் பி அப்படின்னு இருக்கு. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலா நமக்கு இண்டிகேட் பண்ணும் சொல்லியிருந்தேன். மேல இந்த இடத்துல நல்ல ஒரு ரெசிஸ்டண்டா இது பண்ணும். கிளவுடுக்கு கீழே இதை ஒரு சப்போர்ட்டா நமக்கு ஆக்ட் பண்ணும். இதான் சொல்லியிருந்தேன். கிளவுட் வந்து எந்தெந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ட்ரெண்ட் நமக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, போல் லான்ச் பண்ணியிருக்கேன். அவுட் பண்ணுங்க. கிளவுட் எந்த மாதிரி அது ரியாக்ட் ஆகும் அப்படின்றது. கிளவுட் நமக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டா, ட்ரெண்டா, இல்ல ரெண்டுமேவா? எல்லாரும் அவுட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே, அப்புறம் டைரக்டா நம்ம சார்ட்ல போய் பார்க்கலாம். எஸ், இதுல நமக்கு மெயினா ஃபோக்கஸ் பண்றது நம்ம கிளவுட் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால நமக்கு இந்த லைன்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம். கொரியில பண்ணலாம். டெக்னிக்கல் கொரி, இதுல இச்சிமோக்கு வேர்ல்டு அப்படின்னு இருக்கும். அது ஏன்னா நமக்கு இச்சிமோக்கு அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பீரியட் வந்து டிஃபால்ட் பீரியட் தான் 9/26/52. அப்படி பாத்தீங்கன்னா இன்சைட் குமா ஆஃப் லாஸ்ட் nth பார் அதை எடுத்துக்கலாம். செக் த nth பார் 1 பண்ணிக்கலாம். Close above the last nth bar. Last nth bar 0. No, close below the to 0 தான். ஓகே, இப்ப நம்ம கொரிய ரன் பண்ணி பார்க்கலாம். இப்ப C0 and C1 is long entry. C0 and C2 short entry. ஓகே, இதை ரிலேஷன்ஷிப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். குரூப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன சீன் இருக்கு நம்ம குரூப்ல F1 ஸ்கிரிப்ட்ல இருந்து பார்க்கலாம். கொரி ரன் ஆயிருது. எஸ், இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு சோலா ஃபைனான்ஸ் ஒரு சார்ட் என்ட்ரி. ஓகே, இப்ப கிளவுட்ஸ் நான் சொல்லியிருந்தால இத லைன்ஸ் தான் இது பண்ணிட்டு நம்ம மெயினா கிளவுட ஃபோக்கஸ் பண்ணலாம்.
load screen. Yes. இது எப்படி இது பண்றத நம்ம பார்க்கலாம். பாராமீட்டர் அதே தான். அதுக்கப்புறம் நமக்கு டென்கன் கிஜூன் இப்ப எந்தெந்த கலருக்கு என்னது இது ஷோ ஆகும். டென்கன் கிஜூன் ஸ்பேன் ஏ ஸ்பேன் பி சிக்கு ஸ்பேன். நமக்கு இப்ப மெயினா கிளவுட தான் மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுனால சிக்கு ஸ்பேன் ஏ சிக்கு ஸ்பேன் பி இதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணியிருப்போம். இதை கிளியர் கொடுத்துக்கலாம். இதுல போயிட்டு கிளியர் 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 சார்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இந்த கலர் டிஃப்ரெண்டா இருக்கும். இது சூஸ் பண்ணிட்டு இது வந்து புலிஸ், ஸோ இது ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பேரிஸ், ஸோ இதை ஒரு ரெட் கலர் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாடிஃபை கொடுத்தா இந்த மாதிரி உங்களுக்கு சார்ட் இதாயிடும். இது ஈஸியா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கிளவுட் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்றதுனால உங்களுக்கு நான் இந்த ஈஸியா இந்த மாதிரி இருக்கனால கொடுத்துருக்கேன். மாடிஃபை இந்த மாதிரி ஷோ ஆகும். நம்ம கொரியில போய் ரன் பண்ணா செல்ஃப் ஹிஸ்டாரிக்கல் ஆல்ரெடி ரன் பண்ணதுல இப்போ சோலா ஃபைனான்ஸ் இது ஒரு லாங் என்ட்ரி அப்படின்றத நமக்கு இது கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் கிளவுடுக்கு மேல இந்த ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மாருதி இது ஒரு லாங் என்ட்ரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாருதி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேட் தெரியும், கேண்டில் வைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க டேட் தெரியும். இட்ஸ் 14 ஆகஸ்ட். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனது தான் இந்த இடத்துல. ஸோ ஒரே கிளவுட பிரேக் அவுட் ஆகி ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட், நல்ல ஒரு மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன். அதுக்கப்புறம் இப்போ கிளவுடோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்கு, பார்க்கலாம். உடச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் மேலே போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பாலிகேப் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட்டை உடைச்சி ப்ரைஸ் மேலே போயிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் புல்லிஷ் மூவ்மெண்ட் தான். அதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல கிளவுடோட சப்போர்ட் ஜோனா உடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு கீழே போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி ஈஸியா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு அதுக்காக தான் உங்களுக்கு கிளவுட் சம்மும் நான் இது பண்ணி கொடுத்துருந்தேன். இதுக்குரிய அப்புறமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம இன்ட்ராடேலையும் இது பண்ணி பார்க்கலாம். இது வந்து டெய்லி கேண்டில். இப்போ நம்ம இன்ட்ராடே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டடீஸ்ல டெய்லியில இருக்கும். நம்ம இன்ட்ராடே 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இப்படி இருக்கும். நம்ம 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அதெல்லாம் நமக்கு இன்ட்ராடேல இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. 15 மினிட்ஸ் இன்ட்ராடே 15 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இட் ஆல் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஹிஸ்டாரிக்கல் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அப்செட் 1ல போய் பார்க்கலாம் ரன் பண்ணி.
இன்ட்ராடே கனெக்ட் ஆகலாம் இருக்கு. ஸோ அதனால இன்ட்ராடே நமக்கு ஷோ ஆகலை. கனெக்ட் பண்ணிட்டு இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு. லாங் ஷார்ட்ன்றது. ஸோ பயோகான் இஸ் ஷார்ட் என்ட்ரி. டைம் ஃப்ரேமா இன்ட்ராடேல மாற்றிக்கலாம் 15 மினிட்ஸில். அதுக்கப்புறம் ஒரு லாங் என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ரைஸ் இந்த இடத்துல கிளவுடுக்கு கீழே இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனது. ஸோ ஒரே செல்லிங் ப்ரெஷர் இந்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால். அதுக்கப்புறம் இப்போ ப்ரைஸ் இந்த இடத்துல கிளவுடோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் வந்திருக்கு. இன்னும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் இருக்கு. பார்க்கலாம், மேலே போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த மாதிரி நமக்கு இன்ட்ராடேயும் நமக்கு இந்த யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷார்ட் ஸ்டாக்ஸ் ஈஸியா சூஸ் பண்ணி நமக்கு ட்ரேட் பண்றதுக்கு ட்ரெண்ட்ஸ், சிக்னல்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குண்டா ஷார்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா டைரக்டா ஷார்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். ஓகே ஓகே, யாரும் டவுட் எதுவும் கேட்கல. ஓகே, இதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டைரக்டா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வெபினார்ல உங்களை மீட் பண்றேன். ரொம்ப நன்றி.